நார்த் இந்தியால ஒரு 2 மாசம் முன்னாடி நடந்த ஒரு தரமான இன்சிடென்ட் ஒன்று சொல்றேன். ஒரு 60 பேருக்கு மேல ஹேர் கேம்பன் போயிட்டு ஹேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு ஆல்மோஸ்ட் அவங்க கண் பார்வையே போற அளவு இரிட்டேஷன் ஆயிருக்கு. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண நபர் தான். டாக்டர் கிடையாது, எந்த வித மெடிக்கல் பிராக்டிஸுமே கிடையாது. 1 லட்சம் பேருக்கு மேல டெய்லி இவர் ட்ரீட் பண்ணிருக்காரு. என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அப்ளிகேஷன் எடுத்து தலையில தேய்க்கிறாரு. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வாஷ் பண்ணிடணுமாமா. இதுல கண்டிப்பா 4 நாள்ல ஹேர் க்ரோ ஆயிருமா. இதனால பாத்தீங்கன்னா பல பேர் எங்கெங்க இருந்தும் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. இவர் என்ன யூஸ் பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா குரோட்டான் அப்படின்ற ஒரு பிளான்ட் தாங்க. இது ஹோமியோபதிக் மெடிகேஷன்ல பாத்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் யூஸ் பண்ற மெடிசன். இதே சப்போஸ் நீங்க ஸ்கின்ல அதிகமா போட்டீங்கன்னா ஸ்கின்னே கொப்பளிச்சு போற அளவு இரிட்டேஷன் வரும். அதை ஸ்கேல்ப்ல போட்டதுனால பல பேருக்கு பாத்தீங்கன்னா ஐ இரிட்டேஷனும் ஸ்கேல்பே பொத்து போற அளவு இரிட்டேஷனும் நடந்திருக்கு. இதெல்லாம் தாண்டியும் ஆளுங்க அவங்கள்ட்ட கண்டினியூஸா வந்துட்டு தான் இருந்திருக்காங்க. சோ இந்த புரோட்டானை நீங்க ஓரலா நீங்க இன்ஜெஸ்ட் பண்ணீங்கன்னா பயங்கர சிவியரான பிளட்டி ஸ்டூல்ஸுமே இன்னும் இன்ஃபேக்ட் டெத் கூட உண்டாகலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு டேஞ்சரஸ் பிளான்ட் அவர் கொடுக்குறான்னு தெரிஞ்சும் இத்தனை பேர் போய் ஏமாறுறீங்களே, இது நியாயமா? இது அங்க நடந்ததுக்காக இங்க நடக்காது அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. நம்ம ஹெல்த்தை நம்ம தான் பாத்துக்கணும். ஒரு மெடிசனை ஹோமியோபதியோ இல்ல அலோபதியா இருக்கலாம், ஒரு டாக்டர்கிட்ட போய் மட்டும் தான் நீங்க எடுக்கணும். அனாவசியமா இந்த மாதிரி ஸ்கேமர்ஸ்ட போய் ஏமாந்துடக்கூடாது. சரிங்களா?